மார்க்கம் 7ஆம் வட்டாரத்தில் இடம்பெற்ற தேர்தலில் இருவர் போட்டியிடாமல் விட்டிருந்து ஒருவர் போட்டியிட்டிருந்தால் நிச்சயமாக வெற்றி என்பது சாதாரணமாக தட்டிச் செல்லப்படக்கூடியதாக இருந்திருக்கு. நீதன் ஷான் அவர்களுக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட ஒரு காழ்ப்புணர்வு பிரச்சாரம் ஒரு வேண்டுமென்றே திட்டமிட்ட வகையில் செய்யப்பட்டு அவர் அந்த தேர்தலில் வெற்றி அடையக்கூடாது என்பதற்கான ஒரு நிலையை ஏற்படுத்துவதற்கு முயன்ற பொழுதும் அவர் வெற்றி கனியை தட்டி பறித்திருக்கின்றார். இது தமிழர்களிடையே ஒரு ஆரோக்கியமற்ற ஒரு செயற்பாடுகள் தொடர்ந்து இடம்பெறுகின்றன. தமிழ் தேசிய விடுதலை போராட்டத்தின் பொழுது மக்கள் தங்களது பங்களிப்புகளை தங்களது தாயகத்தை நோக்கி வழங்கிய பங்களிப்புகள் அங்கே செல்லாமல் இப்பொழுது இங்கே சொத்துக்களாக மிதந்து கொண்டிருக்கின்றன. சுமார் 60 மில்லியன் வரையிலான சொத்துக்கள் இருப்பதான ஒரு கேஷிய தகவல்களும் அதன் இருப்பதை உறுதிப்படுத்துவதாக அதற்காக 2 பொது அமைப்புகள் அமைக்கப்பட்டு அவைகளால் அவற்றை தனிநபர்களிடமிருந்து பெற முடியாத நிலைமை கூட ஏற்பட்டிருந்தது. மக்கள் தாங்கள் வழங்கிய பணம் என்பது ஒரு ஈழப் போராட்டத்திற்கானதாக இவர்கள் யாருமே கேட்கவில்லை. நாங்கள் இங்கே உடுப்பு கடை தொடக்க போகின்றோம், அல்லது உணவு கடை தொடக்க போகின்றோம், அல்லது பத்திரிகை தொடக்க போகின்றோம், அல்லது பேங்க்வெட் ஹால் திறக்க போகின்றோம் என்று இவர்கள் கேட்டதெல்லாம் ஈழப்போருக்கு தாருங்கள் என்று. ஆனால் அங்கே அனுப்பாமல் அந்த பணங்கள் இங்கே முடக்கப்பட்டதை ஒரு பொது சொத்துக்களாக மாற்றுகின்ற செயற்பாடுகளில் ஈடுபட போகின்ற ஒரு தரப்பை மலினப்படுத்துவதற்காகத்தான் இந்த நீதன் சான் போன்றவர்களுடைய குரல்கள் ஒடுக்கப்படுகின்றன. கரி ஆனந்த சங்கரி இன்று பொது பாதுகாப்பு அமைச்சராக இருக்கிற கரி ஆனந்த சங்கரிக்கு நடந்தது, யுனிதா நேதத்துக்கு நடந்தது. அதாவது தங்களுக்கு விருப்பமில்லாதவர்களை அவ்வாறு தமிழர்களிடையே சென்று எதிர்பிரச்சாரம் செய்வது, அதில் அவர்கள் எப்பொழுதுமே வெற்றி பெற்றதில்லை. நேரம் காலை 8:18 புதுமது காலை நிகழ்ச்சியுடன் காலை பொழுதில் நேர்களும் இணைந்திருக்கின்றீர்கள். இந்த வேளையில் எங்கள் அரசியல் ஆய்வாளர் சுரேஷ் தர்மாவை இணைத்துக் கொள்ளப் போகின்றோம். வணக்கம் சுரேஷ். வணக்கம் தர்மா. வணக்கம் நேர். இந்த வேளையில் நாங்கள் பேசிக் கொள்ளப் போகின்ற விடயம் என்னவென்று சொன்னால், நேற்றைய தினம் நடந்து முடிந்த இடைத்தேர்தலில் மாக்கம் போட் 7 மற்றும் ரூஷ்பாக் பகுதியில் இடைத்தேர்தலில் நடந்த தேர்தலில் நீதன் ஷான் வெற்றி பெற்று இருக்கின்றார். அதே போல் போட் 7 பகுதியில் நடந்த தேர்தலில் நிமிஷா பட்டேல் வெற்றி பெற்று இருக்கின்றார். இந்த தேர்தல் தொடங்கியதில் இருந்து பொதுவான கருத்து, எங்களுடைய சமூக தமிழ் மக்களிடையே ஏற்பட்ட கருத்து என்னவென்று சொன்னால், ஏன் இந்த குறிப்பாக இந்த ரூஷ்பாக் தொகுதியில் 4 தமிழ் வேட்பாளர்கள் போட்டியிட்டார்கள், இந்த 4 ஏன் இவர்கள் ஒருவராக இருந்திருக்க கூடாது, ஒருவர் இருந்திருந்தால் இந்த தமிழ் சமூகத்தின் வாக்குகள் எல்லாம் ஒருவருக்கே கிடைத்திருக்கும் என்ற மாதிரியான ஒரு கருத்து பொதுவாகவே நிலவி வந்தது. இது பொதுவாகவே இதை பார்க்கின்ற பொழுது, இந்த தேர்தல்கள் என்று வருகின்ற பொழுது யாருக்குமே தேர்தலில் போட்டியிடுவதற்கான உரிமை இருக்கின்றது இந்த ஜனநாயக நாட்டில். அப்படி பார்க்கின்ற பொழுது பொதுவாகவே ஒரு தேர்தல், மற்ற தேர்தல்களை பார்க்கின்ற பொழுது ஒரு வேட்பாளரை ஒரு கட்சி நிறுத்த வேண்டும் என்று சொன்னால், ஒரு தொகுதியிலோ ஒரு வட்டாரத்திலோ ஒரு வேட்பாளரை நிறுத்த வேண்டும் என்று சொன்னால் முதலில் அந்த கட்சியிலிருந்து அவருக்கு ஆதரவு கிடைக்க வேண்டும். அப்படி அவர் ஆதரவு தெரிவிக்கின்ற பட்சத்தில் அவரை வேட்பாளராக நிறுத்துவதற்கு அந்த கட்சி முழுமனதாக தீர்மானிக்கும். அதன் பிறகு அவர் அந்த கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்துவதற்காக குறித்த தொகுதியில் வேட்பாளராக அனுப்பார். இப்படி வைத்து பார்க்கின்ற பொழுது இந்த தமிழ் வேட்பாளர்கள், இந்த 4 பேரும் ஒரு தொகுதியில் போட்டியிட்டு இருந்தார்கள். மற்ற போட் 7 போட்டியிலும் 2 தமிழ் வேட்பாளர்கள் போட்டியிட்டு இருந்தார்கள். இவர்களை அந்த இப்படி இருந்தவர்கள் என்று குறை கூறிய தமிழ் அமைப்புகளோ அல்லது தமிழ் ஆர்வலர்கள் தங்களுடைய கருத்துக்களை இந்த வேட்பாளர்களுக்கு முன்னமே சொல்லி, அதாவது ஒரு 4 பேர் நிற்கின்றீர்கள், நீங்கள் ஏன் இப்படி ஒருமித்து நிற்க கூடாது என்று சொல்லி அவர்களுக்குரிய ஒரு கருத்தாடலை வைத்து ஒரு ஒருமித்த மாதிரி அந்த எல்லா அமைப்புகளும் ஒருமித்த பாதையில் செயல்பட்டு ஒரு பொது வேட்பாளரை நிறுத்தியிருந்தால் இந்த தமிழ் சமூகத்துக்கு ஒரு நிச்சயமாக மாக்கம் தொகுதியில் ஒரு வேட்பாளர் நிச்சயமாக கிடைத்திருப்பார் என்பது எனது கருத்தாகவும் பலருடைய கருத்தாகவும் இருக்கின்றது. இதில் நான் உங்களிடம் கேட்கின்ற விடயம் என்னவென்று சொன்னால், இப்படியாக தொடர்ந்து வருங்காலங்களில் வரப்போகின்றது. பல தமிழ் வேட்பாளர்களும் இந்த தேர்தல் களத்தில் நிற்க ஆசைப்படுவார்கள். இப்படியான ஒரு போக்கு எங்களுடைய தமிழ் சமூகத்தில் தொடர்ந்து நடந்தால் இந்த தமிழ் இந்த அரசியலுக்கு வர ஆர்வம் இருப்பவர்கள், மக்களுக்கு சேவை புரிய ஆர்வம் இருப்பவர்கள் பின்வாங்குகின்ற ஒரு நிலைமை காணப்படும். அதாவது இந்த ஒவ்வொரு வேட்பாளருக்கும் இருக்கிற தமிழ் அமைப்புகள் சார்பாக பிரச்சாரம் செய்வதோ அல்லது தனிநபர்கள் சார்பாக அவர்களுக்கு கருத்துக்களை தெரிவிப்பதை தவிர்த்து இந்த வேட்பாளர்கள் வேட்புமனுக்கள் கொடுக்க முதலே
தங்களுக்குள்ளேயே ஒரு ஒரு ஒற்றுமையாக ஒரு முடிவெடுத்து இந்த வேட்பாளரைத்தான் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து நிறுத்தப் போகின்றோம் என்று ஒரு ஒருமித்த முடிவு எடுத்தால் இந்த எதிர்வரும் காலத்தில் இந்த தமிழ் வேட்பாளர்களுக்கான வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? நிச்சயமாக நீங்கள் குறிப்பிட்ட விடயத்தில் முக்கியமான விடயமாக, அதாவது ஒரு மாகாண சபை அல்லது மத்திய அரசிற்கான தேர்தல் இடம்பெறுகின்ற பொழுது அது கட்சி சார்ந்ததாகவோ அல்லது சுயேட்சைகள் சார்ந்ததாகவோ போட்டியிடுகின்ற பொழுதும் இவ்வாறான செயற்பாடுகள் இருக்கின்ற பொழுதும் அந்த மக்கள் கட்சிகளுக்கான விருப்புகளையே தங்களுடைய வாக்குகளாக அளிப்பார்கள். அத்தோடு இது ஒரு பல்லின சமூகத்தில் ஒரு அங்கமாக தமிழர்களும் இருக்கின்றார்களே ஒழிய இது தமிழர்களுக்கான தேர்தல்களாக அல்ல. எனவே இவ்வாறான நிலைமைகள் உண்மையிலேயே எவ்வாறு இட்டுச் செல்கின்றன என்பதற்கு இப்பொழுது மார்க்கம் 7ஆம் வட்டாரத்தில் இடம்பெற்ற தேர்தலில் இருவர் போட்டியிடாமல் விட்டிருந்து ஒருவர் போட்டியிட்டிருந்தால் நிச்சயமாக வெற்றி என்பது சாதாரணமாக தட்டி செல்லப்படக்கூடியதாக இருந்திருக்கும். குறிப்பாக பார்த்தீர்களானால் அதில் இப்பொழுது அந்த வெற்றி பெற்றவர் 2900 வாக்குகளை பெற்ற பொழுதும் மற்ற 2 தமிழ் வேட்பாளர்களும் 2100 வாக்குகளை தாளாக பெற்றுள்ளார்கள். அவ்வாறு அவர்கள் பெற்ற வாக்குகள் என்பது 4200. ஆனால் அவ்வாறான வாக்குகள் கூட தேவையில்லை. இந்த 2900 என்பது 900 தான் வித்தியாசமாக இருக்கின்ற பொழுது அவரை வெற்றி பெறுவதற்கு அந்த வாக்குகளை 450 குறைக்கின்றதற்கான ஒரு தேவைதான் இருக்கின்றது. 200 அந்த வாக்கு சென்ற வாக்குகளில் 450 கவர்ந்திருந்தால் வென்றிருக்கலாம். ஆனால் அவ்வாறான தேவையே இல்லாமல் ஒருவராக போட்டியிட்டிருந்தால் சில வேளைகளில் அந்த வேட்பாளருக்கு 3000க்கும் மேற்பட்ட அல்லது 4000க்கு அண்மித்த வாக்குகள் வருவதற்கான சாத்தியங்கள் இருந்திருக்கின்றன. இருந்த பொழுதிலும் மக்கள் தற்பொழுது தேவைகளை அறிந்து அல்லது தங்களுடைய தேவைகளுக்கு ஏற்பவும் அந்த வாக்குகளை அளிப்பதான ஒரு நிலைமையும் இருக்கின்றபடியால் இது தொடர்பான ஒரு கலந்துரையாடல்கள் போன்றவை எல்லாம் செய்ய வேண்டிய வேலை இப்பொழுது, அதாவது சமூக தலைமைகளான வானொலி ஊடகங்கள் சார்பாக ஏற்பட்டிருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இதற்கான காரணம் என்னவென்று சொன்னால், இப்பொழுது இந்த நீதன் ஷான் அவர்களுக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட ஒரு காழ்ப்புணர்வு பிரச்சாரம் ஒரு வேண்டுமென்றே திட்டமிட்ட வகையில் செய்யப்பட்டு அவர் அந்த தேர்தலில் வெற்றி அடையக்கூடாது என்பதற்கான ஒரு நிலையை ஏற்படுத்துவதற்கு முயன்ற பொழுதும் அவர் வெற்றி கனியை தட்டி பறித்திருக்கின்றார். இது தமிழர்களிடையே ஒரு ஆரோக்கியமற்ற ஒரு செயற்பாடுகள் தொடர்ந்து இடம்பெறுகின்றன. இதற்கான பின்னணி என்பது பலமான, அதாவது ஒரு அந்த சமூகத்தின் குரலாக யாருமே வரக்கூடாது என்கின்ற ஒரு பின்னணியில் இவ்வாறான செயற்பாடுகள் இடம்பெறுகின்றன என்பதுதான் உண்மை. இதனை நாங்கள் தவிர்ப்பதற்காக நிச்சயமாக நீதன் ஷான் அவர்கள் தலைமையிலே இந்த போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டும். இதற்கு பின்னணி ஒரு பெரும் பின்னணி. அதாவது உண்மையிலேயே நாங்கள் பகிரங்கமாக ஒரு விடயத்தை குறிப்பிடுவதாக இருந்தால், இந்த தமிழ் தேசிய விடுதலை போராட்டத்தின் பொழுது மக்கள் தங்களது பங்களிப்புகளை தங்களது தாயகத்தை நோக்கி வழங்கிய பங்களிப்புகள் அங்கே செல்லாமல் இப்பொழுது இங்கே சொத்துக்களாக மிதந்து கொண்டிருக்கின்றன. சுமார் 60 மில்லியன் வரையிலான சொத்துக்கள் இருப்பதான ஒரு கேசிய தகவல்களும் அதன் இருப்பதை உறுதிப்படுத்துவதாக அதற்காக 2 பொது அமைப்புகள் அமைக்கப்பட்டு அவைகளால் அவற்றை தனிநபர்களிடமிருந்து பெற முடியாத நிலைமை கூட ஏற்பட்டிருந்தது. எனவே அதில் ஒரு அங்கமாக அந்த மக்களுக்கான செயலாளராக தன்னை காட்டிக் கொண்டவர் நீதன் ஷான். அவர் தலைமையில் அவ்வாறான ஒரு பொது அமைப்பின் தேவை நிச்சயமாக இருக்கின்றது. ஏனென்றால் மக்கள் தாங்கள் வழங்கிய பணம் என்பது ஒரு ஈழப் போராட்டத்திற்கானதாக, இவர்கள் யாருமே கேட்கவில்லை நாங்கள் இங்கே உடுப்பு கடை தொடக்கப் போகின்றோம் அல்லது உணவு கடை தொடக்கப் போகின்றோம் அல்லது பத்திரிகை தொடக்கப் போகின்றோம் அல்லது பேங்க்வெட் ஹால் திறக்கப் போகின்றோம் என்று. இவர்கள் கேட்டதெல்லாம் ஈழப்போருக்கு தாருங்கள் என்று. ஆனால் அங்கே அனுப்பாமல் அந்த பணங்கள் இங்கே முடக்கப்பட்டதை ஒரு பொது சொத்துக்களாக மாற்றுகின்ற செயற்பாடுகளில் ஈடுபட போகின்ற ஒரு தரப்பை மலினப்படுத்துவதற்காகத்தான் இந்த நீதன் ஷான் போன்றவர்களுடைய குரல்கள் ஒடுக்கப்படுகின்றன. ஆனால் ஒரு தமிழ் சமுதாயத்தின் தேவையாக இவ்வாறான அந்த சொத்துக்கள் எல்லாம் ஒன்றாக சேர்க்கப்பட வேண்டிய தேவை இருக்கின்றது. அதற்கான காரணம் என்னவென்றால், அதனை கையாளுபவர்கள் தற்போது 65-70 வயதாகவும் அவர்களுக்கு தலைமை தாங்குபவர்கள் 90 வயதை தாண்டியவர்களாகவும் இருக்கின்ற காரணத்தால் நாளை அந்த சொத்துக்கள் என்பன அவர்களுடையதாகவோ அல்ல அவர்களுடைய பிள்ளைகள் கூறலாம் எங்களுக்கு இது பற்றி தெரியாது
கூடாது என்று, அல்லது இந்த தனிநபர்கள் மூலம் வருமானம் ஒரு தேசிய விடுதலை போராட்டத்தின் பேரில் ஈட்டப்படுவது என்பது மிகவும் ஒரு அவலகரமான செயற்பாடு. அதனை தடுப்பதற்கான செயற்பாட்டில் நீதன் ஷான் போன்றவர் ஈடுபட்டிருந்தார். அவர் நிச்சயமாக அதன் தலைமையை ஏற்பார் என்று நம்புவோம். ஏனென்றால் இது மக்களுக்குரிய பணம், மக்களுக்குரியதாக, அது மக்களின் தேவைகளுக்காக பயன்படுத்தப்படுவதற்கான தேவை ஒன்றை அடையாளப்படுத்தி அவர் அவ்வாறு ஒரு தேர்தலில் வெல்லக்கூடாது என்பதற்கான பிரச்சாரங்களைத்தான் நாங்கள் இங்கே கண்டிருந்தோம். எனவே இது மக்களுக்குரிய ஒரு செயற்பாடாக இது மாற்றம் பெற்று வருவதை நாங்கள் கவனிக்கின்றோம். அதனை மேலும் வலுப்படுத்த வேண்டிய தேவையை இது ஏற்படுத்தி இருக்கின்றது. பொதுவாகவே இந்த நீங்கள் குறிப்பிட்டது போல இந்த தமிழ் வேட்பாளர்கள் இந்த தேர்தலில் நிற்கின்ற பொழுது யாராக இருந்தாலும் அவர்களுக்கு எதிராக குற்றச்சாட்டுக்கள், அவர்கள் சார்ந்திருக்கின்ற அமைப்புகளுக்கு எதிரான குற்றச்சாட்டுக்கள் இந்த பிரச்சார காலங்களில் வெளி உலகுக்கு தெரிய வருகின்ற விடயங்களாக இருக்கின்றன. பொதுவாகவே ஒரு தொகுதி என்று பார்க்கின்ற பொழுது, உதாரணத்துக்கு மாக்கம் போட் செவனோ அல்லது ரூஜ்பாக் இருக்கின்ற பொழுது தமிழ் மக்கள் மட்டும் அந்த தொகுதியில் வாழ்வது இல்லை, பல இன மக்களும் வாழுகின்ற ஒரு தொகுதியாகத்தான் இருக்கின்றது. ஆகவே இந்த தமிழ் வேட்பாளர்கள் குறிப்பிட்ட அந்த பகுதிகளில் நிற்கின்ற பொழுது அந்த வேற்றினத்தவருக்கும் அந்த தொகுதியில் வாழுகின்ற பல தர இன மக்களுக்கு ஒரு கருத்து நிலவுகின்றது. இந்த தமிழ் வேட்பாளர்கள் தமிழ் மக்களுக்காகத்தான் வேலை செய்வார்கள், தங்களுக்காக வேலை செய்ய மாட்டார்கள் என்ற ஒரு ஒரு எதிர்பார்ப்பு ஏற்படுத்தப்பட்டு விடுகிறது. ஏனென்று சொன்னால் அப்படியான பிரச்சாரங்கள்லாம் அங்கே இருக்கின்றது. அவர்களுக்கு எதிரான பிரச்சனை என்று சொல்லி இந்த சமூக வலைத்தளங்களில் பரவி வருகின்ற செய்திகள் காரணமாக இந்த அந்த தொகுதியில் வாழுகின்ற தமிழ் மக்கள் அல்லாத மற்ற தரப்பினருக்கு இந்த தமிழ் வேட்பாளர்கள் மேல் ஒரு அபிப்பிராயம் ஏற்படுகிறது. இவர்கள் வந்தால் என்ன, தமிழ் மக்களுக்கு தான் உதவி செய்வார்கள், எங்களுக்கு உதவி செய்ய மாட்டார்கள். ஆகவே ஒரு தேர்தலில் ஒரு தொகுதியில் வெல்ல வேண்டும் என்று சொன்னால் எங்களுடைய தமிழ் வேட்பாளர்கள் தங்களுடைய எரி வருகின்ற காலங்களில் இந்த தொகுதிகளில் தேர்தல்களில் நிற்கப் போகின்ற வேட்பாளர்கள் பல்லின மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற தங்களுடைய கொள்கைகளை அவர் அறிவிப்பார்களாக இருந்தால், அல்லது தங்களுடைய பிரச்சாரங்களில் பல்லின மக்களும் பலதரப்பட்ட மக்களுக்கும் தாங்கள் சேவை செய்கின்ற மனநிலையில் இருப்பதை வெளிப்படுத்துகின்ற பொழுது அவர்களுடைய வெற்றி வாய்ப்புகள், உதாரணத்துக்காக நீங்கள் சொல்லி இருந்தீர்கள் இந்த மாக்கம் போட்சபின் தொகுதியில் 900 ஓட்டுகளினால் ஒரு தமிழ் வேட்பாளர் தனது பதவியை இழந்திருந்தார். ஆகவே அந்த 900 ஓட்டுகள் தமிழ் சமூகத்திடம் இல்லாமல் மற்ற சமூகத்திடமிருந்தும் அவருக்கு கிடைத்திருக்கலாம் என்பது எனது கணிப்பாக இருக்கிறது. ஆகவே இனிவரும் காலங்களில் உங்களது தமிழ் வேட்பாளர்கள் இந்த தொகுதிகளில் போட்டியிடுகின்ற பொழுது எங்களுடைய சமூகத்தை மட்டும் பிரதிநிதித்துவப்படுத்தாது, பலதரப்பட்ட சமூகத்துக்கும் தாங்கள் என்ன செய்வோம் என்பதை வெளியில் கொண்டு வருகின்ற பொழுது இந்த வெற்றி வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் என்று எண்ண தோன்றுகின்றது. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? இதில் நீங்கள் குறிப்பிட்ட விடயத்தில் ஒரு விடயம் என்னவென்று சொன்னால், தமிழ் வேட்பாளர்கள் தமிழர்களுக்காக செயற்படுவதாக கூறுவதில்லை. அவ்வாறான ஒரு தரப்பு அவர்களை அவ்வாறான ஒரு முடக்க நிலைக்கு கொண்டு வருகின்றது. இது கரி ஆனந்த சங்கரி, இன்று பொது பாதுகாப்பு அமைச்சராக இருக்கிற கரி ஆனந்த சங்கரிக்கு நடந்தது, யுனிதா நேதனுக்கு நடந்தது. அதாவது தங்களுக்கு விருப்பமில்லாதவர்களை அவ்வாறு தமிழர்களிடையே சென்று எதிர்பிரச்சாரம் செய்வது, அதில் அவர்கள் எப்பொழுதுமே வெற்றி பெற்றதில்லை. குறிப்பாக நாங்கள் இங்கே பார்க்க வேண்டிய விடயம், எப்பொழுதுமே அவர்கள் வெற்றி பெற்றதில்லை. மற்றது பல்லின மக்களிடையே இவர்கள் பற்றிய தவறான கருத்துக்களை பரப்புவது. குறிப்பாக கரியானந்த சங்கரி அவர்களின் தேர்தலின் பொழுது தேர்தல் தினத்தன்று சகல இடங்களிலும் இதனை ஒரு தமிழர்களின் ஒரு ஆரோக்கியமற்ற அல்லது அறிவு ஜீவிதமற்ற ஒரு தரப்பு என்ன செய்தது என்றால், நீங்கள் தமிழன் ஒருவனுக்கு வாக்களிக்க போகின்றீர்கள், இவர்கள் வந்தொரு குடிகள் என்பதை ஆங்கிலத்தில் தாங்களே அச்சடித்து ஒட்டியிருந்தார்கள் என்றால் அவர்களை பொறுத்தவரையில் கரி ஆனந்த சங்கரி வெல்லக்கூடாது, தாங்கள் ஒரு இந்தியரை அவருக்கு எதிராக போடுவோம் என்றால் அவர்கள் அப்பொழுது இந்தியாவின் வழிகாட்டலில் செயற்பட்டவர்கள். அவ்வாறுதான் இந்த போராட்டம் தோற்கடிக்கப்பட்டது. இனப்படுகொலை என்பது இங்குள்ளவர்களின் பெரும்பான்மையான பங்களிப்புடன் இடம்பெற்றது. அவ்வாறான நிலைமையில் இவ்வாறான செயற்பாடுகள் என்பது தமிழர் தரப்பாலேயே செய்யப்படுகிறது. இதற்கான காரணங்கள் இருக்கின்றன. நாங்கள் சாதாரணமாக கடந்து செல்ல முயல்கின்ற ஒரு விடயத்தை, ஒரு இளைஞருக்கு ஒரு கட்டிடம் ஒன்றின் அவருடைய பெயரில் எழுதி வைக்கப்படும் பொழுது அவருடைய கிரெடிட் கூடுகின்றது. அதே போல ஒருவரை ஒரு வேலையை பராமரிக்கும் பொழுது அவருக்கு 10,000 ரூபாய் மாதம் கொடுக்கப்படும் பொழுது அவர் நாளைக்கு சென்று $4,000 ஒரு வேலை எடுக்க மாட்டார். இவ்வாறாக இந்த தமிழ் தேசியத்தின் சொத்துக்கள் என்பதை இந்த பராமரிக்கின்றோம் என்ற போர்வையில் தங்கள் ஜீவிதத்தை நடத்துகின்றவர்களால் ஏவிவிடப்படுகின்ற ஒரு திட்டமிட்ட செயற்பாடு என்பது தமிழ் தரப்பில் இடம்பெறுகின்றது. அதற்கு கற்ற இளைஞர்களும் சில அரசியலில் உள்ள
சில இளைஞர்கள் தாராளமாக உதவி செய்கிறார்கள். அவர்கள் உண்மையிலே ஆரோக்கியமற்ற அரசியல், அதாவது அவர்கள் தமிழினத்திற்கான துரோகத்தை மட்டுமல்ல, தங்களுடைய கனேடிய பிரஜா உரிமைக்கான துரோகத்தையும், அவர்கள் கனேடிய பிரஜைகளாக இருப்பவர்களுக்கு, ஒரு குறிப்பாக ஒரு அரசியல்வாதி கூட கனேடிய பிரஜைகளாக இருப்பதற்கு அவருக்கு எந்தவித தகுதியுமே அல்லாத அளவிற்கு அவ்வாறானவர்களுக்கு ஆதரவு கொடுப்பதாகவும், ஏனைய அமைப்புகளை மூடுவதற்கு தானே ஆதரவு கொடுத்து பேசுவதாகவும் சந்தர்ப்பங்கள் எல்லாம் எதை காட்டுகின்றன என்றால், இங்கே பிரச்சனை என்பது வெளியில் உள்ள மக்களால் இவ்வாறு சிந்திக்கப்படுவதில்லை. அதாவது தமிழர்களுக்கான களங்கள் பொருது களங்களாக்கப்படுகின்றன. இவற்றை ஒன்றாக்குவதற்கான ஒரு ஆக்கு சக்தியும் இடம்பெறாமல் அவர்கள் மீதான ஒரு போர்க்குணம் கொண்ட அல்லது அந்த வன்முறை கொண்ட செயற்பாடுகள் இடம்பெறுகின்றன. குறிப்பாக பார்த்தீர்களானால் இந்த ஆங்கில பத்திரிகைகளிலே பிரபல்யமாக கூறப்பட்ட விடயம் என்னவென்று சொன்னால், பதாதைகள் கிழிக்கப்பட்டிருந்தன. இரவு 1, 2 மணி 3 மணிக்கெல்லாம் வீடுகளுக்கு சென்று நீதன் சான் பற்றிய தவறான தகவல்கள் எல்லாம் துண்டு பிரசங்களாக போடப்பட்டன. இவ்வாறு கரியானந்த் சங்கரிக்கு செய்யப்பட்டதோ, இவ்வாறு ஜுனிதா நேதனுக்கு செய்யப்பட்டதோ அவ்வாறே. எனவே இவ்வாறானவர்கள் தான் பிறகு அந்த மத்திய சமூகத்தினரிடையே வெறுப்புணர்வை ஏற்படுத்துவதற்கான செயற்பாடுகளை செய்து வருகின்றார்கள். எனவே இவர்கள் தாங்கள் சிந்திக்க வேண்டிய விடயம், இப்பொழுது பகிரங்கமாக இருக்க வேண்டிய விடயம், அதாவது இந்த பொறுப்பு கூறலுக்கான முக்கிய மூத்த நாயகர்களாக இருப்பவர்கள். உண்மையிலேயே நாங்கள் இதில் ஒரு விடயத்தை கூற வேண்டும் என்னவென்றால், கனடாவில் தேசிய விடுதலை போராட்டம் என்பது முன்னெடுக்கப்பட்ட பொழுதும் உண்மையிலேயே அவர்கள் அந்த நேரத்தில் ஈழத்திலிருந்து வராதவர்களாகவும் தாங்கள் நைஜீரியாவிலிருந்து வந்தவர்களாக இருந்தால் கூட ஈழத்தின் மேல் மிகுந்த அக்கறை கொண்டவர்களாக இருந்த சிற்றம்பலம், குணநாதன் போன்றவர்கள், சங்கவேலு, ராசரட்னம் போன்றவர்கள் ஈடுபட்டிருந்தார்கள். அதில் இப்பொழுது இந்த சிற்றம்பலம், குணநாதன் அவர்களுக்கு ஒரு பெரிய பங்களிப்பு இருக்கின்றது. இவ்வாறான நிலைமைகளை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வருவதற்கு அதனை அவர்கள் செய்வார்களாக இருந்தால் நிச்சயமாக இந்த தமிழ் சமுதாயம் என்பது மீட்சி பெறும். பொதுவாகவே தமிழ் புலம்பெயர்ந்த நாடுகளில் இந்த தமிழ் சமுதாயம் பல துறைகளில் முன்னேறிக் கொண்டு வருகின்றது. வரும் எதிர்காலத்தில் நீங்கள் குறிப்பிட்ட கணக்கு இந்த இளைஞர்களும் இந்த அரசியலில் குதிக்க வேண்டும், ஒரு ஊழல் அற்ற ஒரு அரசியலாக இருக்க வேண்டும், ஒரு முறையான ஒரு அரசியல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த இப்பொழுது இருக்கும் தலைமைத்துவ குழுக்கள், இந்த தமிழரை பிரதிநிதித்துவப்படுகின்ற குழுக்கள் முன்னுதாரணமாக இருக்க வேண்டும் என்பதுதான் பொதுவான ஒரு கோரிக்கையாக இருக்கின்றது. ஆகவே அப்படியான ஒரு காலம் வரும், தமிழர்கள் இந்த தேர்தலில் தொடர்ந்தும் இந்த தமிழர் கனடிய அரசியலில் குதிப்பார்கள், தொடர்ந்து வெற்றி பெறுவார்கள், அதற்கு ஒரு சமூகமான சூழ்நிலை உருவாகும் என்று நம்புவோம். நன்றி. இந்த வேளையில் இணைந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு பிறகு பொழுதில் சந்திக்கலாம். நன்றி சுரேஷ். நிச்சயமாக தர்மா, நீதன் சான் தான் விரும்பியதை எவ்வாறு அவர் விரும்பினாரோ, தமிழ் தேசியத்தின் சொத்துக்கள் ஒன்றுபட வேண்டும் என்று அதற்காக ஒரு அமைப்பை கூட கட்டியெழுப்புவதற்காக முன்னின்றாரோ, அதே பாணியில் செயற்பட்டு தமிழர்களுக்கான ஒரு தலைமையாக தன்னை அடையாளப்படுத்துவார் என நம்புவோம். ஏனென்றால் தமிழர்களுக்கான தேவை என்பது காலத்தால் ஏற்படுத்தப்பட்டு தற்பொழுது தட்டி கழிக்க முடியாத அளவிற்கு வந்திருக்கின்றது என்பதுதான் உண்மை. சிஎம்ஆர் யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது சிஎம்ஆர் யூடியூப் சேனல். சிஎம்ஆர் என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.